வணக்கம், நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம கலைச்சொற்கள் பார்ட் 10 பார்க்க போறோம். புவியியல் சம்பந்தமான கலைச்சொற்கள். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்ட் 9 வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்ட் 10, இதுதான் ஃபைனல் பார்ட். மொத்தம் நம்ம 1000 கலைச்சொற்கள் நம்ம கவர் பண்ணிட்டோம். புவியியல் சம்பந்தமா ஆல்ரெடி கேட்ட அந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2 கான்செப்ட்ல கேட்டாங்க இல்லையா, ஸோ அந்த கலைச்சொல் பேரகராதி அந்த புக்ல இருந்து எடுத்தா நம்ம 1000 கலைச்சொற்கள் பார்த்திருக்கோம். ஓகேவா, அட்லீஸ்ட் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 1000 கலைச்சொற்களாவது கொஞ்சம் தெளிவா எடுத்து படிச்சுட்டு போங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்க தான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்னும் வீடியோ நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். நீங்க தயவு செஞ்சு நோட்ல எடுத்து எழுதுங்க. பிடிஎஃப் வந்து பாக்குறது படிக்கிறது என்பது வேஸ்ட் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்க நிறைய படிக்கிறதுக்கான பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது மாதிரி சில குறிப்பிட்ட கலைச்சொற்கள் படிக்கிறது கண்டிப்பா எடுத்து எழுதுங்க கையில, அதுதான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேவா, ஸோ தயவு செஞ்சு எழுதுங்க, எழுதாம வெறும் வீடியோ மட்டும் பார்க்க வேணாம். ஓகேவா, ஏன்னா நீங்க எழுதினா மட்டும்தான் அது உங்க மைண்ட்ல கண்டிப்பா ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ ஒவ்வொன்றா சொல்றேன், ஒவ்வொன்றா பாருங்க. சாங்சுவரி அப்படின்னா புகழரண் அப்படின்னு அர்த்தம். நம்ம சாங்சுவரி அப்படின்னா புகலிடம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ நம்ம பறவைகள் சரணாலயத்தை அந்த புகலிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் புகழரண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து சாண்ட் ட்ரிஃப்ட் அப்படின்னா மணற்பெயர்ச்சி அப்படின்னு அர்த்தம். சாண்ட் டன் அப்படின்னா மணற்குன்று. ஓகேவா, அடுத்து சானிடேஷன் அப்படின்னா துப்புரவு தூய்மை பேணல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஸ்கோரியா அப்படின்னா புறையணர் பாறை. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஸ்கோரியா அப்படின்னா புறையணர் பாறை. ஸ்கவ் அப்படின்னா தட்டை படகு. ஓகேவா, ஸ்கவ் அப்படின்னா தட்டை படகு. ஸ்க்ரூபர் அப்படின்னா புகை மாசு நீக்கி. ஓகே, அடுத்து சி வீடு அப்படின்னா கடற்பாசி. வீடு அப்படின்னா பாசின்னு அர்த்தம். சி வீடு அப்படின்னா கடற்பாசி. ஓகேவா, அடுத்து செகண்ட் கிராப் அப்படின்னா துணை பயிர், அதாவது துணை பயிர் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் கிராப் அப்படின்னா என்ன, துணை பயிர். செய்ச்சி அப்படின்னா நீர்மட்ட அளவு. ஓகேவா, செய்ச்சி அப்படின்னா நீர்மட்ட அளவு. 11 பார்க்கலாம். 11 பாருங்க. செலக்டிவ் பிரீடிங் அப்படின்னா தெரிவு பெருக்கம். செலக்டிவ் பிரீடிங் அப்படின்னா தெரிவு பெருக்கம். செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா தற்கருவுறுதல். ஓகே, அடுத்து செமல் பேரிட்டி அப்படின்னா வாழை மலட்டுத்தனம். ஸோ அந்த வாழை வந்து கொஞ்சம் பூக்காம இருக்கிறது அப்படின்னா பெரிய பெரிய அளவிலாம சின்னதாவே இருக்கிறது, அந்த மாதிரி சொல்றது மாட்டுத்தனம் நம்ம சொல்லுவோம். பட் அதை செமல் பேரிட்டி அப்படின்னா வாழை மாட்டுத்தனம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க. செமி பாரசைட் அப்படின்னா பகுதி ஒட்டுண்ணி அப்படின்னு அர்த்தம். ஷேலோ சாயில் அப்படின்னா மேலீடான மண். ஓகேவா, அடுத்து சீல்டு வால்கனைஸ் அப்படின்னா கேடைய எரிமலைகள். இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு பாருங்க, ஸோ கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. ஷால் அப்படின்னா மீன் திரள் அப்படின்னு அர்த்தம். மீன் திரள் கிடையாது, மீன் திரள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து செல்ஃப் மல்ச்சிங் சாயில் அப்படின்னா தன்னில போர்வை. ஓகேவா, செல்ஃப் மல்ச்சிங் சாயில் அப்படின்னா தன்னில போர்வை. சோலா அப்படின்னா ஈரக்காடு. ஓகேவா, சோலா அப்படின்னா ஈரக்காடு, அதாவது சோலா அப்படின்னா நம்ம சோளக்காடு வந்து ஈரமா இருக்கு அப்படி கூட ஷார்ட்கட் போட்டு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஷூட் அப்படின்னா தண்டு பகுதி. ஸோ வித்தியாசமா இருக்குல்ல இந்த வார்த்தைகள்லாம், அந்த ரெண்டு வார்த்தையும் வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து 21 கவனிங்க. ஷ்ரெட்டிங் அப்படின்னா துண்டாக்குதல், ஷ்ரெட் பண்றது, அதாவது துண்டாக்குறது ரெண்டுமே. ஓகேவா, ஸோ அதை நம்ம சொல்றோம். அடுத்து ஸ்னெசன்ஸ் அப்படின்னா முதுமை கூர்வு. ஓகேவா, அதாவது ஸ்னெசன்ஸ் அப்படின்னா முதுமை கூர்வு அப்படின்னு அர்த்தம். சென்டினல், அதாவது சென்டினல் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த தீவுகள்ல வந்து மனிதர்கள் வாழ்வாங்க, அவங்க வந்து சென்டினல் தீவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து இடங்காட்டுக்குறி அப்படின்னா ஒரு வகை நண்டு, இந்த ரெண்டுக்கான அர்த்தமும் இருக்கு. ஓகேவா, நம்ம நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா சென்டினல் தீவு அங்க வந்து பழங்குடி மனிதர்கள் வந்து வாழ்றாங்க. ஸோ நம்ம சென்டினல் தீவுன்னு சொல்லுவோம். பட் புவியியல் சார்ந்து வந்து இடங்காட்டுக்குறி அப்படின்னா ஒரு வகை நண்டு. ஸோ இந்த வார்த்தைகள் மாத்தி கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அடுத்து செப்பல் அப்படின்னா புள்ளி வட்டம். ஓகேவா, அடுத்து செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னா பறிமுதல். ஓகேவா, செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னா பறிமுதல். சீர் அப்படின்னா தாவர தொடர்நிலை. ஓகேவா, அடுத்து ஷெரூல் அப்படின்னா சிறு தாவர தொடர்பு. அடுத்து செஸ்டன் அப்படின்னா அழுகு பாசி மிதவைகள். ஓகேவா, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீவேஜ் ஸ்லெட்ஜ் அப்படின்னா கழிவுநீர் சேறு. சீவேஜ் ஸ்லெட்ஜ் அப்படின்னா கழிவுநீர் சேறு. சிலேஜ் அப்படின்னா பசுந்தீவன பதனம். ஓகேவா, சிலேஜ் அப்படின்னா பசுந்தீவன பதனம். 31 பார்க்கலாம். சிலிகாசிஸ் அப்படின்னா மணல் அலர்ஜி. ஓகேவா, அடுத்து பாருங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வித்தியாசமா இருக்கு. சிலிகாசிஸ் அப்படின்னா மணல் அலர்ஜி. சில்ட் அப்படின்னா வண்டல் மண். சில்வா அப்படின்னா காட்டு மரங்கள். சிங்க் அப்படின்னா பாறை குழிவு. இந்த 4 வார்த்தையும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸ்லட்ஜ் அப்படின்னா கழிவுநீர் கசடு. ஸ்மோக் அப்படின்னா புகைப்பனி. ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்மோக் நம்ம நார்மலான புகை கிடையாது, பனி இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஸ்மோக்னு நம்ம சொல்லுவோம், அதை வந்து புகைப்பனி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸ்மூத் அப்படின்னா அமைதி நீரோட்டம். ஸ்மூத் அப்படின்னா மெதுவாக,
மெல்லியதாக அப்படி நம்ம படிச்சிருப்போம் நார்மலா. பட் புவியியல் சார்ந்து நம்ம ஸ்மூத் அப்படின்னா அமைதி நீரோட்டம், ஸ்னாப் அப்படின்னா பருவ குறுங்காலம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸ்னவுட் அப்படின்னா பாறை பதுக்கம். ஓகே. ஸ்னவ் அப்படின்னா சூளை பனி. ஓகேவா. ஸ்னவ் அப்படின்னா என்ன? சூளை பனி. 41 கவனிங்க. ஸ்னோ ஃபிளரி அப்படின்னா பனிப்பொழிவு. இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஓகேவா. அடுத்து ஸ்னோ கிரெயின்ஸ் அப்படின்னா பனித்துகள் வீழ்படிவு, ஸ்னோ ஸ்லெட்ஜ் அப்படின்னா பனிச்சேரு, ஸ்னோ ஷோவல் அப்படின்னா பனிவாரி, ஸ்னோ ஸ்டேஜ் அப்படின்னா பனி ஆகுநிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து சோப் ஸ்டோன் அப்படின்னா நுரைக்கல், சாயில் கன்சர்வேஷன். சாயில் கன்சர்வேஷன் அப்படின்னா மண் வளங்காப்பு இல்லைன்னா பாதுகாப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் சாயில் அப்படின்னா மண் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கன்சர்வேஷன் அப்படின்னா வளங்காப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து சாயில் ஜெனிசிஸ் அப்படின்னா மண் தோற்றவியல், சாயில் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னா மண் வகை வரி அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து சொலைர் அப்படின்னா தென் பிரெஞ்சு கிழக்கு காற்று. இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. சொலைர் அப்படின்னா தென் பிரெஞ்சு கிழக்கு காற்று. அடுத்து 51 கவனிங்க. சொலானோ அப்படின்னா ஸ்பெயின் கோடை கிழக்கு காற்று. ஸோ நாடி பிரெஞ்சு காற்று சொன்னீங்க இல்லையா, அதையும் இந்த 2 வார்த்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாடு சம்பந்தமான பேர் வருது, அதனால கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா சூரிய மாறிலி அப்படின்னு அர்த்தம். சோல் அப்படின்னா வண்டல் படிவு ஆடி. ஓகேவா. சோல் அப்படின்னா என்ன? வண்டல் படிவு ஆடி. அடுத்து சோலினாய்டல், அதாவது சோல் நாய்டல் இன்டெக்ஸ் அப்படின்னா சுருட்டை சுட்டு அப்படின்னா வரிச்சுருள் சுட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து சோல் ஃபெட்டரா அப்படின்னா கந்தக வளிம உமிழி. ஓகேவா. சோல் ஃபெட்டரா அப்படின்னா கந்தக வளிம உமிழி. சோலிஃப்ளக்ஷன் அப்படின்னா மண் ஊர்வு அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து சோலிஃப்ளக்ஷன் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஊர்வு அருவி. சோல் அப்படின்னா வண்டல் படிவு அடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து சோல்ஃபட்டாரா அப்படின்னா கந்தக வளிம உமிழி. ஆல்ரெடி நான் பார்த்திருக்கேன். ஸோ 2 டைம் டைப் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சோலிடிஃபிகேஷன் அப்படின்னா திண்மமாதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. சோலிடிஃபிகேஷன் அப்படின்னா திண்மமாதல். அடுத்து சோலோடைஸ். சோலோடைஸ் என்ன? மண் காரம் நீக்கு. ஓகேவா. ஸோ 61 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வார்த்தையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து சோல்ஸ்டிஷியல் டைட் அப்படின்னா கதிர் திருப்ப ஓதம். ஓகேவா. சோல்ஸ்டிஷியல் டைட் அப்படின்னா கதிர் திருப்ப ஓதம். சார்ட்டிங் அப்படின்னா வகை பிரிப்பு. ஓகே. அடுத்து சோர்ஸ் பெட் அப்படின்னா மூலப்படுகை, சோர்ஸ் ராக் அப்படின்னா மூளைப்பாறை. ஸோ ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு. சோர்ஸ் பெட் அப்படின்னா மூலப்படுகை, சோர்ஸ் ராக் அப்படின்னா மூளைப்பாறை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து சவுதர் அப்படின்னா தென் வன்காற்று. தென் வன்காற்று அப்படின்னு அர்த்தம். ஸ்பேல் அப்படின்னா உதிர்ச்சில்லு. ஸ்பேல் அப்படின்னா என்ன? உதிர்ச்சில்லு. ஸ்பேலிங் அப்படின்னா பாறை உதிர்தல். ஸ்பேசியல் லாட்டிஸ் அப்படின்னா பரும தடுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸ்பேசியல் லாட்டிஸ் அப்படின்னா பரும தடுக்கு. ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னா தன் ஈரப்பதம். ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன? தன் ஈரப்பதம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ 71 30 பார்த்துடலாம். ஸ்பெலியன் அப்படின்னா குகை பண்புசார். ஸ்பெலியாலஜி அப்படின்னா குகை ஆய்வியல். ஓகேவா. ஸ்பெலியாலஜி என்ன? குகை ஆய்வியல். ஸ்பெலியோதேர்ம் அப்படின்னா குகை கனிம படிவு. ஓகே. அடுத்து ஸ்பெண்டிங் பீச் அப்படின்னா அலைத்தங்கு கடற்கரை. அடுத்து ஸ்பெனோலித் அப்படின்னா ஆப்பு வடிவ அலைத்தெரிப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸ்பில்லிங் அப்படின்னா கரைமுறிய அலைத்தெரிப்பு. ஸ்பிட் அப்படின்னா நீரடி மண்கரை. ஸோ இந்த வார்த்தை எல்லாமே வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து பாருங்க. ஸ்பிளிண்ட் அப்படின்னா அணை வரி கடை. ஸ்பிளிண்ட் கால் அப்படின்னா சிம்பு நிலக்கரி அப்படின்னு அர்த்தம். ஸ்பிளிண்ட் கால் அப்படின்னா சிம்பு நிலக்கரி. ஸ்பிளிண்டர்ஸ் அப்படின்னா மரச்சிம்புகள். ஸ்பிளிண்டர்ஸ் அப்படின்னா மரச்சிம்புகள். அடுத்து 81 கவனிங்க. ஸ்பாஞ்ச் அப்படின்னா கடற்பஞ்சு. ஸ்பாங்கோ, அதாவது ஸ்பாங்கோலைட் அப்படின்னா புரைமப்படிவு. ஸ்பாங்கோலைட் அப்படின்னா புறமப்படிவு. ஸ்பான் அப்படின்னா சிதல் விதை அப்படின்னா சிதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இந்த வார்த்தையும் வித்தியாசமா இருக்கு. ஓகேவா. அடுத்து ஸ்பிரிங்கிள் அப்படின்னா மலை தூவல். ஸோ மேக்ஸிமம் இந்த வார்த்தையில நம்ம ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸ்பிரிங்கிள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே. அடுத்து ஸ்பர் அப்படின்னா குவடு அப்படின்னு அர்த்தம். ஸ்குவால் அப்படின்னா பனிப்புயல். ஓகேவா. ஸ்குவால் அப்படின்னா பனிப்புயல். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. ஸ்டாக் அப்படின்னா கொடும்பாறை கூம்பு இல்லைன்னா புகைப்போக்கி அப்படின்னு அர்த்தம். ஸ்டாக் அப்படின்னா என்ன? கொடும்பாறை கூம்பு இல்லைன்னா புகைப்போக்கி. சூட் அப்படின்னா புகைக்கறி. ஓகேவா. சூட் அப்படின்னா என்ன? புகைக்கறி. ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னா உடுமீன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து பாருங்க. ஸ்டேஷன் பிரஷர் அப்படின்னா நிலைய அழுத்தம். ஸ்டேஷன் பிரஷர் அப்படின்னா நிலைய அழுத்தம். அடுத்து 91 கவனிங்க. ஸ்டீம் ஃபாக் அப்படின்னா நீராவி மூட்டம். ஸ்டெல்லர் லைட்னிங் அப்படின்னா பல்கிளை மின்னல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸ்டெபி அப்படின்னா வறல் பாலை. ஸ்டாக் பைல் அப்படின்னா இருப்பு தேக்கம். அடுத்து ஸ்டேட்டா அப்படின்னா அடுக்குகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸ்டேட் அப்படின்னா அடுக்குகள் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாட்டிபிகேஷன் அப்படின்னா அடுக்கு அமைவு. ஓகேவா. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸ்டேட் அப்படின்னா அடுக்குகள் அர்த்தம். ஸ்டாட்டிபிகேஷன் அப்படின்னா அடுக்கு அமைவு. ஸ்டாலிஃபார்ம் அப்படின்னா பாறை அடுக்கியல் வடிவம். ஸோ வார்த்தையே வித்தியாசமா இருக்கு. ஓகேவா. அடுத்து பாருங்க. ஸ்டாட்டிஃபார்மிஸ் அப்படின்னா மேக அடுக்கு. ஸ்டோம் சர்ஜ் அப்படின்னா புயல் அலைகள். ஸ்டோம் சர்ஜ் அப்படின்னா புயல் அலைகள். ஸ்டேட்டஸ் அப்படின்னா பாவடி முகில்.
ஓகேவா. ஸோ நம்ம 100 பார்த்து முடிச்சிட்டோம். 100மே ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ கடைசியா உங்களுக்கு ஒரு 5 கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் பார்த்ததை வச்சு. ஓகேவா. ஸ்டெபி, ஸ்போங்கோலைட், சோல் அப்படின்னா என்ன, ஸ்குவால், சில்வா, இந்த 5க்கும் என்ன வரும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு மொத்தம் 100 கம்ப்ளீட்டட் புவியியல் சம்பந்தமான ஆல்ரெடி கேட்ட கலைச்சொல் பேரகராதி அந்த புத்தகத்துல இருந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ தயவு செஞ்சு இந்த 1000 கலைச்சொற்களை படிச்சிருங்க. ஏன்னா பார்ட் 1ல இருந்து பார்ட் 10 வரைக்கும் பார்த்திருக்கோம். ஒன்லி 100 கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. இது மட்டுமே எழுதி வச்சு டெய்லி ரிப்பீட் பண்ணுங்க. இதுவே போதுமான அளவு புவியியல் சம்பந்தமா. ஓகேவா. நிறைய ஸ்கூல் புக்கு நம்ம படிச்சிருவோம். ஓப்பனா சொல்ல போனா அவுட் சோர்ஸ் எவ்வளவு பாக்குறது, ஸோ அவ்வளவு நம்ம படிச்சு மைண்ட்ல ஏற்ற முடியுமான்னு கேட்டா தெரியாது. பட் அவங்க கேட்கிற சோர்ஸ்ல இருந்து நம்ம ஒரு 1000 கலைச்சொற்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேபி அதுல இருந்து நம்மளுக்கு 1 or 2 கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனாலதான் நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கோ தயவு செஞ்சு படிங்க. ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா ஒரு நாள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ தொடர்ந்து படிங்க. ஸோ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படியே மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இன்னும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளே.